ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு இந்த ஃபேண்டசி கே ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். லாஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் ஜின்னோட உடம்புல இருக்குங்கிறதையும் மறந்து எல்லாரும் அவன் நல்லா வாக் பண்ணான்னு பாராட்டினால குசியில் கேர்லியே ஒரு ஸ்டெப் போட்டிருப்பா. இதை எல்லாரும் பார்த்து வாயை பழந்துட்டு இருக்கிறதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் இவன் இந்த மாதிரி போஸ் கொடுக்கறத பார்த்து எல்லாரும் சாக்கில் இருக்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சோக்கும் ரிலைஸ் ஆகுது அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அப்ப மிஸ்டர் போன் அவளை பார்த்து, என்ன உங்களுக்கு உடம்புக்குன்னு ஏதாவது சரியில்லையான்னு கேட்க, இவ ஏதாவது சமாளிச்சாகணுமே. இல்ல வழக்கமா எப்பயும் ஒரே போஸ் தானே கொடுத்துட்டு இருக்கோம், சரி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கிஃப்டாட்டு இருக்கட்டுமே தான் இப்படி ஒரு போஸ் கொடுத்தேன்னு சொல்ல, அவரும் சிரிச்சு சமாளிச்சுட்டு, பரவாயில்ல தம்பி உனக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனை பத்தி தெரியும்ல, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவனை ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூட்டிட்டு போகணுமான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின் சோவை தனியா கூட்டிட்டு போய் என்ன காரியம் பண்ண நீன்னு போட்டு வெளுக்க, அவனை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு சொல்றான், சாரி என்னை இப்படி புகழும் போது எனக்கு உண்மையாலே நான் ஒரு ரன்வேல நடந்த மாதிரியே இருந்துச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க ஜேபம் வரான். நீங்க 2 பேர் மட்டும் ஏன் இங்க தனியா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல, ஜின் சொல்றான், இல்ல இவரோட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க வெளியே போறேன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேபம் கிளம்ப போக, ஜேபமுக்கு சோவோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதனால சோவை பார்த்து, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், நம்ம மீட் பண்ணிருக்குமான்னு கேட்க, சோ உடம்புக்குள்ள இருக்கிறது தான் ஜின்னாச்சே. அவன் யோசிக்கிறான், எப்படி மொக்கையான பிக்கப் லைனையும் இன்னும் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து சோவை கூட்டிட்டு போயிடுறான். பட் ஜேபம் யோசிச்சு பார்த்துட்டே தான் இருக்கான், ஏன்னா சோவோட ஃபேஸ் அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்ப ஜேபமும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே கேம் விளையாடிட்டே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோணுது, என்னடா இது ஜின் இப்படி நடந்துக்கிறான், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போலாமான்ட்டு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க, அப்ப அவங்க வீட்டுக்கு ஹேரா வரா. ஸோ ஹேரா கிட்டே இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அவளும் ஷாக் ஆகுறான், என்னது ஜின் கேர்ள் ஆட்டெல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தானான்ட்டு. அப்ப ஜேபமுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவன் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான்ல சோவோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆக்சுவலா ஜேபமுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா ஃபேன்ஸ்லாம், அந்த மாதிரி ஒரு டைம் சோவை கொடுத்துருக்கா. அதில் நிறைய சாக்லேட்ஸு ரோஸ்லாம் வச்சு இவளுக்கும் இந்த மாதிரி பெரிய மாடல் ஆகணும் தான் ஆசைன்னு அவ சொல்லி அந்த லெட்டர் கொடுத்துருப்பா. அதனால சோவோட ஃபேஸ் இவனுக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் இன்னைக்கு ஜின் கூட வந்த பொண்ணுன்ட்டு இவன் சொல்றான். அப்போ வாங்க ஒரு விஷயம் சொல்கிறான், இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஜின்னோட வியர்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் நோட் பண்ணிங்களா? ஒரு டைம் நான் ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜின் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டு யூஸ் பண்ணான். ஆனால் அவன் அப்போ கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணான்னு சொல்ல, இது ரொம்ப வியர்டாக இருக்குல்லங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான். அதுக்கு ஜின்ஸிக்கும், ஆமாம்மா நானும் ஒன்று நோட் பண்ணேன், இதுக்கு முன்னாடிலாம் ஜின் காமெடி ஷோவே பார்க்க மாட்டான், ஆனால் இப்போல்லாம் என் கூட உட்காந்து பார்த்துட்டு அவன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹைரா இதெல்லாம் கேட்டு ஜேபம் பார்த்து கேட்குறான், நீயும் இந்த மாதிரி ஏதாச்சும் நோட் பண்ணியான்ட்டு. அப்போ ஜேபம் யோசிச்சு பார்க்குறான், இதுக்கு முன்னாடி ஜேபமோட ரூம்குள்ளே ட்ரெஸ் மாற்ற வந்திருப்பான்ல, அதை இவன் சொல்லும் போது கூட திருன்னு முழிச்சிருப்பான். ஸோ இது ஜேபம் யோசிக்கிறான், ஆனால் இவன்கிட்ட எதுவும் சொல்ல, அப்படி எதுவும் நான் நோட் பண்ணது இல்லைன்னு சொல்லிடுறான். ஸோ மற்றவங்ககிட்டே அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த விஷயத்தினால நம்மளுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் வரல, இதெல்லாம் இப்படியே வெட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஜின்னை சோவையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க. சோ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. சோ கரெக்டாக சாப்பிட போக அப்போ ஜின் சொல்கிறான், நீ வாங்கிட்டு வந்த சாப்பாட்டில் ஆப்பிளில் இவ்வளோ கேலரி இருக்குது, தக்காளியில் இவ்வளோ கேலரி இருக்குது, இது பத்தாதுக்குன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேற, இது மொத்தமாக சேர்த்துனா எவ்வளோ கேலரிஸ் வரும் தெரியுமா? மாடல்ஸ்லாம் இவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவன் பெருசாக நிறைய விஷயத்த சொல்லி லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கான். நீ மாடலிங்காக ஆசைப்படுறத தவிர உலகத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேற. அது சரி, உன் ரேங்க்லேயே நீ 9th கிரேடுன்னு இருக்கு, உங்ககிட்டலாம் இது பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்ல, ஸோ கோவப்படுறா, நீங்கள் எதுக்கு என்னோட ரேங்க் கார்டெலாம் பார்த்தீங்கன்ட்டு. ஆமாம், ஒரு ரேங்க் கார்டை நான் தேடி போய் பார்க்கணும் பாரு, சரி அதை விடுன்னு சொல்லிட்டு இவங்க முக்கியமான விஷயத்துக்கு வராங்க. என்னன்னா இவங்க பாடி ஸ்விட்ச் ஆயிருக்காங்கல்ல, திரும்ப எப்படி அவங்க உடம்புக்குள்ள போறதுன்ட்டு இவங்க பேசுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க பாடி எப்படி ஸ்விட்ச் ஆச்சுன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால சோ கிடைச்சுன்னு கேட்கறான், நீ அன்னைக்கு என்ன பண்ணன்ட்டு. சோ சொல்றா, அன்னைக்கு நீங்க ரிஜெக்ட் பண்ண சோகத்துல நானும் நாரேவோ கரோக்கி சென்டர் போயிருந்தோம், அங்க போயிட்டு நாங்க குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தோம்னு சொல்ல, அப்ப ஜின் கலாய்க்கிறான், ஓ அன்னைக்கு பக்கத்து ரூம்ல பண்ணி கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது நீதானான்ட்டு. அதுக்கு சோ முறைச்சிட்டு அடுத்து நடந்ததை சொல்றான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், நாரே ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. இவ ஆல்ரெடி சோகத்துல இருக்கும் போது டிவி ஸ்கிரீன்ல ஜேபோமோட வீடியோ ஓடி இருக்கும். இவன் அந்த சோகத்திலே போய் ஜேபோம கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்யூட் ஆகி இவளுக்கு ஷாக் அடிச்சதுல இவன் மயங்கி விழுந்திருப்பா. அப்புறம் இவ கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பாடி ஸ்விட்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது அதே விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவன் மறுபடியும் போய் ஜேபோம கிஸ் பண்ணணும். ஆனால் இவன் டிவி ஸ்க்ரீனில் தானே கிஸ் பண்ணான். பட் இப்போ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சோவும் ஓகே சொல்லிட்டு அடுத்தவ ஜேபோம் பற்றியே பேசிகிட்டு இருக்க. ஜின்னு கடுப்பாகுது, என் வாயில தயவு செஞ்சு ஜேபோமுங்கிற பேரை ரொம்ப குழஞ்சு நீ பேசிட்டு
பேசிட்டு இருக்காதுன்னு சொல்ல இவனுக்கு இது கடுப்பாகுதுன்னு தெரிஞ்சிச்சா. அதனால வேணும்னே ஜெயபோமப்பான்ட்டு சொல்லி சொல்லி ஜின்னை டென்ஷன் ஏற்றி விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜின் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு முன்னாடி அங்க நாரே வந்து நின்றுட்டு இருக்கா. கிளாஸை கட் அடிச்சுட்டு நீ எங்கடி அவசரமா போனேன்னு நாரே கேட்க ஜின் அதுக்கு பெருசா எந்த பதிலும் சொல்ல. அதுக்கு நாரே ஒருவேளை நீ ஜின்னை பார்க்க போனியோ மறுபடியும் போய் அவர்கிட்ட ஏன் வம்பழுத்துட்டு இருக்கன்னு கேட்டுட்டு ஜின் ரொம்ப மோசமானவர் ஆட்டிடியூட் காட்டுவார்னு எனக்கும் தெரியும்னு சொல்ல ஜின்னோட முகத்தை பார்க்கணுமே என்ன இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும்னு பார்த்தா இப்படி பேசுதுன்னு நம்ம பார்க்குறான். ஆனால் நாரே என்ன சொல்கிறான்னா ஆனால் அவர் அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது தான் அவரோட அழகேன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஜின்னுக்கும் சிரிப்பு வருது. ஸோ நாரே திரும்ப திரும்ப ஜின் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னே சொல்லிட்டு இருக்கா. ஜின் சொல்கிறான் நான் இன்னைக்கு ஜின்னை தான் பார்க்க போனேன் ஆனால் அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போல வேற ஒரு விஷயமா போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜெயபோமோட வீட்டில் காட்டினாங்கன்னா இப்போ சோ இப்படிச்சு ஜெயபோம் கிஸ் பண்ணி ஆகணும்ல அதுக்கு வந்து வேற மெத்தட்ஸா ட்ரை பண்றா. ஜெயபோம் டீ குடிச்சிட்டு வைக்கிறான்ல அந்த கப்பை கிஸ் பண்ணி பாக்குறா. அது வேலைக்கு ஆகல. பட் இவ இந்த மாதிரி பண்றத வாங் பாத்தர்றான். அதுக்கப்புறம் யாரும் பார்க்காதப்ப இவ ஜெயபோமோட ரூம்குள்ள ஓடி போக இதையும் வாங் நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வாங் எதேச்சியா ஜெயபோமோட ரூம் ஜன்னல் வழியா போகும்போது இப்போ சோ என்ன ட்ரை பண்ணுறான்னா ஜெயபோமோட ஃபோட்டோ கிஸ் பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணுறா. அவளுக்கு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது நம்ம இப்போ கிஸ் பண்ணிட்டா மறுபடியும் ஜெயபோமை பார்க்க முடியாதோ நம்ம உடம்புக்குள்ளேயே போயிடுமோன்ட்டு அவளுக்கு யோசனையாக இருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மாவையும் நாரையும் மிஸ் பண்ணுறனால இதை பண்ணிடலான்ட்டு அவன் முடிவெடுத்து ஜெயபோமோட ஃபோட்டோவை கிஸ் பண்ண போக அப்போ அந்த ரூம் ஜன்னல் வழியாக வாங்கி இதை பார்த்துட்றான். ஜின் ஜெயபோமோட ஃபோட்டோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அவனுமே அதிர்ச்சி ஆகிறான். பட் அதுவும் வேலைக்காகல. அவங்க 2 பேரும் சேஞ்ச் ஆகலை. அதனால ஜின் ஃபோன் பண்ணி நான் இன்னும் ஏன் உடம்புக்குள்ளேயே இருக்கேன்னு எதுவுமே பண்ணலையான்னு கேட்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ உங்க போன் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நாரே வர ஜின் போனை கட் பண்ணிடுறான். ஆனா ஜின் நாரே கட்ட உனக்கு ஜின்னை ரொம்ப பிடிக்கும்ல அவர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்ட்டு நாரேவை ஒரு போட்டோ ஷூட்டுக்கு அவன் கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா ஜின்னுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நாரேக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும்னு. அதனால அந்த பிள்ளை கொஞ்சம் ஹாப்பி ஆகலான்ட்டு அவன் அங்க கூட்டிட்டு போறான். அந்த போட்டோ ஷூட்ல சோவோ ஜெயபோமும் 2 பொண்ணுங்க கூட மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் கூட நல்லா க்ளோஸா இருக்க மாதிரி அவங்க போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஹேரா சும்மாவே ஜெயபோம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருப்பா. இந்த போட்டோ ஷூட்லயும் அவர் ரொம்ப க்ளோஸா ஜெயபோம் கூட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு சோக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஓரளவுக்கு வர பொறுத்து பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப முடியாம அவ கோவப்பட்டு கத்துறா. நீங்க என்ன பழைய கான்செப்ட்லயே போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க இந்த கான்செப்ட்ல நான் இனிமேல் போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கோமா அங்கிருந்து பார்க்க அந்த கேமராமேன் வந்து பேசுறான். இப்போ இது பழைய கான்செப்ட் தோணுச்சா சரி ஓகே உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்ல அடுத்து அங்கிருந்து 2 பொண்ணுங்களுமே துரத்தி விட்டுறாங்க. 2 மேல்ஸை வச்சு மட்டுமே போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. சோவோ இதா சான்ஸ்னு ஜெயபோம் கூட நல்லா க்ளோஸா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கா. பட் இந்த ஐடியாவும் போட்டோ ஷூட்டுக்கு நல்லா தான் இருக்கு போல. அதை பார்த்து ஜின்னும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஜின்னும் நிறையவா அங்கதானே வந்திருக்காங்க. அவங்கள வாங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட சும்மா போய் பேசுறான். என்ன நீங்களா ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டுட்டு அவன் நாரைக்கு தான் லைட்டா ரூட் விட பாக்குறான். ஆனா அவனை எதுவும் பெருசா கண்டுக்கவே இல்லை. பட் இங்க என்ன பிரச்சனைனா ஹேராவையும் அந்த இன்னொரு மாடலையும் அனுப்பி விட்டாங்கல்ல. அதனால அவங்க 2 பேருக்குமே கடுப்பாயிருச்சு. ஸோ ஹேரா என்ன முடிவு எடுக்கிறானா எப்படியாச்சும் ஜின்னை பழி வாங்கணும்னு அவ யாருக்கோ ஃபோன் பண்ணி ஏதோ பிளான் போடுறான். ஸோ அங்கே போட்டோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜின்னும் சோவும் தனியா வந்து அந்த பாடி ஸ்விட்சிங் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் டவுட்டா இருக்கு. என்னடா அது ஜின்னோட டேஸ்டே மாறி போச்சு இவன் இப்போ ஒரு ஹை ஸ்கூல் பண்ணி டேட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. இதை நாரே கேட்டுட்டு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்ல ஜின் வந்து சோக்கு மாடலிங்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நாரே சொல்றான். அப்பயும் வாங்கலைட்டா நாரே கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அது எதுவும் அங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ஜின்னும் சோவை இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஜெயபோம் சொல்றான் சோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஃபேன் லெட்டர் கொடுத்த அதுல உனக்கும் மாடலாக விருப்பங்கிற மாதிரி சொல்லி நிறைய ரோஸ் சாக்லேட் எல்லாம் வச்சு கொடுத்த அதனால எனக்கு உன்னை நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல ஜின் உடம்புல இருக்க சோக்கா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதை எப்படியாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பாக்குறான். ஆனா முடியாதாச்சு. ஆனால் இப்போ இந்த இடத்துல சோ ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. ஆனால் சோ உடம்புக்குள்ள இருக்குது ஜின்னாச்சு. அவனுக்கு கடுப்பாகுது. அவனுக்கு சிரிக்கவே விருப்பம் இல்லாமல் சிரிச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கனால ஸ்கூல் பொண்ணுங்க தானே அவங்க 2 பேரை மட்டும் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்பினதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாரே ஜின் கிட்ட கேட்குறா என்ன ஜின் உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி தெரியுது. உங்கள் 2 பேரை பார்த்து அந்த வாங்க வர சும்மா சொல்லிகிட்டே இருந்தான் நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்கன்ட்டு. பட் எனக்கு என்னன்னா ஜின் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ரொம்ப நைஸாக நல்லவராக பேசினாரு. எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல ஜின்னும் பார்க்குறான். ஏன் அவன் நல்லா நடந்துக்கிட்டா உனக்கு பிடிக்க மாட்டேதுன்ட்டு. அதுக்கு நாரேவும் அது அவரோட ஆட்டிடியூடு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வாங்க தான் என்கிட்ட ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ட்டு வாங்க பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த மாடல்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி தானே அவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. எப்பயுமே ஹேரா வந்து அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிப்பா அவள் ஃப்ரெண்டு தான்ட்டு. ஆனால் இந்த டைம் ஹேரா என்ன பண்ணுறான்னா அவளோட சில ஃப்ரெண்ட்ஸையும் இவங்க யாருக்கிட்டுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் அவள் கூட்டிகிட்டு வந்துடுறா. இதனால இந்த பாய்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவங்க யோசிக்கிற காரணம் ஜின்னு தான். ஜின்னுக்கு தான் இந்த மாதிரி
புதுசாக வந்து ரொம்ப பழகுறதுலாம் அவனுக்கு பிடிக்காது. அப்போ ஜின் உடம்புல இருக்க சொல்கிறான், இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து நல்லா பார்ட்டி பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஹேரா சும்மாவே ஜெயபாம் கூட க்ளோஸாக இருப்பா. இப்போ வேற ஓவராக க்ளோஸாக இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சோக்கெல்லாம் பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த கடுப்புலேயே அவ இன்னும் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவங்க இப்படி ட்ரிங்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த ஹேரா ஜெயபாம் கூட க்ளோஸாக உட்காந்து பேசிட்டு இருக்க. சோக்கு பொறுக்க முடியல, அவ எந்திரிச்சு கத்திடுறான், இங்க இருக்க எல்லாரும் உடனே கிளம்புங்கன்ட்டு. போதையில் அங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் சோ துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவங்க ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ இவங்களை துரத்தி விடுறது எதுவும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவனுக்கு இன்னி ட்ரிங்க் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டானுங்க. ஸோ நல்லா போதையானதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் கிடக்குறானுங்க. ஜெயபாம் வந்து அவனோட ரூமில் தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ தான் ஜெயபாமை கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாள். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே கிஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறான். அதனால அவனோட ரூமுக்கு வந்து அவள் ஃபர்ஸ்ட் யோசிக்கிற அதை பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லை, இவங்க ஸ்விட்ச் ஆகிறதுக்கு இதை பண்ணி தான் ஆகணும்னு யோசிச்சுட்டு அவள் ஜெயபாம் பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த ஃபன்னான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.